நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறது வத்த குழம்பு, வாழைக்காய் பொடி மாஸ். இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வத்த குழம்பு பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு அரை பவுல் எண்ணெய் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை விட கம்மியாக வெந்தயம் அதில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20, 25 எடுத்திருக்கேன். 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதங்க விடணும். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இதில் கீறி போட்டிருக்கேன். இப்போ நம்ம எவ்வளோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வெள்ளை பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் 2ஆக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ தக்காளி ஒரு 4 தக்காளி நல்லா பழுத்த பழமாக அதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம புளி ஊற வைக்க போகிறோம். இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். இது ஊறட்டும். இப்போ திரும்பி நம்ம குழம்புக்கு போயிடுவோம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் 2.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவு இப்போ சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 செம்பு மாத்திரம்தான் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ இதில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடலாம். இது ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லா வத்தட்டும் குழம்பு வற்றினதுக்கப்புறம் நம்ம குட்டியாக ஒரு வெல்லம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அது நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு குழம்பு. இப்போ சுண்டல் வத்தல் பொரிக்க போகிறேன். ஒரு 10-15 வத்தல் எடுத்திருக்கேன். அதை நல்லா கருகாமல் பொரிச்சிட்டு இப்போ இந்த குழம்போடு சேர்க்கணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த குழம்போடு சேர்க்க போகிறேன். இப்போ சேர்த்துட்டு ஒரு நிமிஷம்தான். அதுக்குள்ளேயும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இல்லாட்டி குழம்புல ரொம்ப கசப்பாயிரும். இந்த சுண்டை வத்தல் அந்த குழம்போட ரொம்ப இதாகிட்டு கசப்பாக இருக்கும். அதனால் எப்படின்னு பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நல்ல தண்ணியை ஒரு 6 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா சூடானோன்னே இந்த 6 வாழைக்காயும் அதில் போட்டுட்டேன். கொஞ்சம் ஸ்பீடாகவே இதில் கொஞ்சம் வேலை பாருங்கள். போட்டு ஒரு நிமிஷம்தான். உடனே நம்ம எடுத்துடணும். இல்லாட்டி வாழைக்காய் கொல கொலன்னு போயிடும். அதுக்காக டக்குன்னு எடுத்துருங்க. நான் இப்போ எடுத்துட்டேன். எடுத்துட்டு இப்போ இதை நம்ம தோல் உரிக்கிறோம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு நம்ம இப்போ கேரட் சீவுவோம் இல்லையா, கேரட் அந்த இதில் துருவுவோம் இல்லையா, அதில் வச்சு நம்ம இப்போ திருவி எடுக்க போகிறோம். இப்போ நான் ஒன்று ஒன்றா எல்லாத்துலேயும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கருப்பாக இருக்கும் அந்த தோலெல்லாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ பாருங்கள், நான் அந்த கேரட் சீவோம்ல அது மாதிரி அதில் சீவி வச்சுருக்கேன் நான். இப்போ இதை தாளித்து விட போகிறோம். தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் எடுத்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். உளுந்தம்பருப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு அதோட கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. வரமிளகா 2 கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ இது கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வாழைக்காய், அதையும் இதில் சேர்த்துருங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நல்லா பொரிச்சதுக்கப்புறம் பூவாக நல்லா உதிரியாக வந்துடும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க, கம்மியாகவே போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நான் ஒரு 6 வாழைக்காய் எடுத்திருக்கேன்னா அதுக்காக நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காயை துருவி இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் உப்பு மாத்திரம் கொஞ்சம் கம்மியாக போடணும். அப்புறம் வாழைக்காய் வேக வைக்கிறதும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும். இல்லைன்னா கொல கொலன்னு ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த வத்த குழம்புக்கும் இந்த வாழைக்காய் பொடி மாஸுக்கும்
காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.